நம்ம வந்து இன்றைக்கி ஃபேமிலியாக வந்து வெளியே போக போகிறோம். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில். இன்றைக்கி வந்து நான் இருக்கேன், ஹஸ்பண்ட் இருக்காங்க. எப்போயும் நானும் என் ஹஸ்பண்டு மட்டும் தானே போவோம். இன்றைக்கி நான், அம்மா, அப்புறம் தம்பி எல்லாரும் சேர்ந்து வெளியே போகிறோம். എൻ്റെ മുടി കളർ നല്ലോണം അറിയാൻ പറ്റുന്നു. പിന്നെ തോന്നുന്നുണ്ട്. ഇത് മീറ്റ് ബോക്സ് അല്ലേ? ஸ்பெஷல் ஷவாய் ஒரு 1 மணி 2 மணி வரையும் ஆள் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேடியம் சுற்றி ஃபுல் வந்துட்டு ஃபுட் ஷாப். சரி எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்க. இங்கே வெயிட் பண்ணுறோம். இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து டைனிங் இல்லை, அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். അല്ല ഇവിടെ ആയിരുന്നു വന്നത്. സ്പെഷ്യൽ ഷവായി സൈബർ സെക്യൂരിറ്റി കുടിക്കാമല്ലോ. अभी इतने हैं எல்லாரும் ஃபோனில் பிஸியாக இருக்காங்க. அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சிக்கன் வந்துட்டு உள்ள கிரில் ஆகிட்டு இருக்கு. இல்லை சிக்கன் வந்து உள்ள கிரில் ஆகிட்டு இருக்குன்னு தானே சொன்னாங்க. டைம் ஆகிட்டு என்ன ஆமாம், சிக்கன் வந்து உள்ள கிரில் ஆகிட்டு 10 மினிட்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து உள்ள டைனிங் இருக்குது, அது ஏசி தான். அண்ட் அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்களா என்னோட ஃபேவரட் ஒரு ஜூஸ் இருக்குது. ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு இப்போ கோல்டுங்கிறதுனால என்னால் ஆர்டர் பண்ணது வந்து இது பார்பிக்யூ ஸ்பெஷல் கிரில்டு ஷவாயா, ஃபுல் ஷவாய். இதுதான் வந்துட்டு இங்கே ஃபேமஸ். ஏன்னா அவங்க டவுட்டு பாதாம் பிசுனா, பிசுனா எனக்கு பேர் தெரியல. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது வந்து பாதாம் பிசின் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது ஜிகிர்தண்டால எல்லாம் போடுவாங்க. அது என்னன்னு தெரியல, எதனால செய்யணும். அது எனக்கு வேணாம். வீட்டில் இருக்கு, ഫ്രിഡ്ജിൽ இருக்கு. അതെടുത്ത് കളഞ്ഞു. എന്തിന് എടുത്ത് കളഞ്ഞായിരുന്നു. അതെനിക്ക് വേണം. അത് ഇങ്ങനെ ചൂടെടുക്കുന്നില്ല. നമ്മളിങ്ങനെ அது இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் கூட வாங்கி சாப்பிடும். സബ്ജ സീഡ് എന്ന് പറഞ്ഞാൽ കസ്കസ് അല്ലേ? ഇത് കസ്കസ്. അത് നല്ലത്. ഈ സാധനമാണ് നല്ലത്. ബോഡി ഹീറ്റ് ആവുന്നുണ്ട്. உங்களுக்கு மட்டும் ஹீட் ஆகல, எனக்கும் இங்க வேர்த்து ஊத்துது. നിങ്ങളുടെ ഹീറ്റിംഗ് അല്ല എൻ്റെ ഹീറ്റിംഗ്. 50 വയസ്സിന് മേളിൽ 50 വയസ്സ് കഴിഞ്ഞവർക്ക് ബോഡി ഹീറ്റ് ആവും. ഞാൻ വരയ്ക്കുന്ന உங்க 50 வயசுன்னு ஏன் சொன்னீங்க? 52 வயசுണ്ട് എനിക്ക്. ஐயோ, அதை ஏன் சொல்றீங்க? பார்த்தா அப்படி தெரியலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப எடுக்கலாம். இப்போ பாருங்க, நிறைய வீடியோவில் நீங்கள் இந்த டிஷர்ட் தான் போட்டிருக்கீங்க. എൻ്റെ വയസ്സ് പറഞ്ഞ വീഡിയോ വിളിച്ചു. കസ്റ്റാർഡ് മാംഗോ എനിക്ക് വേണ്ടത്. ഫ്രഷ് ലൈം ജ്യൂസ് வந்து 30 rupees தான். ஒரு லைம் ஜூஸ். அம்மிக்கு ஒரு லைம் ஜூஸ். அப்போ ஒரு லைம் ஜூஸ் வேணும். வேண்டாம். வேறு ஏதாச்சும் வேணும்? ഈ സമയത്ത് ഒരു പ്രൈസ് കേട്ടിട്ടുണ്ടോ? நம்ம ஃபுட் வந்துருச்சு. ஓ நல்ல வேலை. குப்பூஸ் இல்லை, ரொமாலி ரொட்டி தான். குப்பூஸை விட இது நல்ல டேஸ்டாக இருக்கும். ഈ കുട്ടിക്കകത്ത് ஹஸ்பண்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது.
இருக்கு. எங்க ஃபுட்டு வந்தாலும் யார் எடுக்கிறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த பிளேட்ல எடுத்து வச்சிருவாங்க. சாப்பிடுறதுக்கு இல்ல இல்ல இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்டா அவங்க எடுப்பாங்க. அது இந்த ரொமாலி ரோட்டி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. சப்பாத்தி மாதிரி சொல்ல முடியாது, அதை விட இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அண்ட் நம்மளோட ஷவாயா அண்ட் கொஞ்சம் குக்கும்பர் அண்ட் கொஞ்சம் மைனஸ். ஆமாம், இங்கே மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை உப்பு கூடுதலா? ചോറുണ്ടതാ ബാക്കി റാപ്പുണ്ട് புரியுதா? ദൈവമേ തണുപ്പ് ഭയങ്കര നീ കഷായമാണോ കുടിക്കുന്നത് അതോ ലെമൺ ജ്യൂസ് ആണോ? லெமன் ஜூஸ் தான், ஆனால் கூலிங்காக இருக்கு. അപ്പൊ നീ പറയാൻ എന്താണ് ചൂടുവെള്ളത്തിൽ കലക്കി തരാം? எனக்கு இது சொன்னதே தெரியல. Food was so good. So let's go for an Guys, மழை guys, செம்ம மழை. நாங்கள் இந்த ஸ்டேடியத்தில் கேட்டு கிட்ட உட்காந்துருக்கோம். செம்ம மழை, செம்ம மழை. கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரா இங்கே நின்றுட்டு இருக்கோம். மழை மழை மழை. நான் அப்பவே சொன்னேன் இவங்க கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யும், கேட்கல. பட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐயோ நனைஞ்சிருச்சு. இங்க டீ கடை இருக்கா? இருட்டா இருக்கே ஆனா அந்த சைடு. அந்த சைடு போனா நனைஞ்சிருவோமே. வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அங்கே மழையில் மாட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஸோ வேற எங்கேயும் போக முடியல.